கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த நாளிலும் வார்த்தைக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு போதித்து, நான் அப்போ போதித்துனா நான் உனக்கு சொன்னது, நீ செய்கிறது அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொன்னேன் தானே, அதைத்தான் சொல்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கெட்ட வழியா இல்லை நல்ல வழியா, இல்லை கெட்ட வழியா நல்ல வழியா, எந்த வழி பாருங்க. இந்த ரெண்டு வழியிலையும் எது நமக்கு நல்ல வழி அப்படின்னு ஆண்டவர் நம்ம காட்டுவேன்னு சொல்றாரு. பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இது கெட்ட வழியா, இது நல்ல வழியா, இது கெட்ட வழியா, இது நல்ல வழியா. இப்போ நல்ல வழியில போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்படின்னா பரலோகத்திலேருந்து நம்ம எந்த வழியில் போகிறோம்னு பார்க்குறாரு. பாருங்க, அப்போ அதுக்கு தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணோக்கி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கெட்ட வழியில் போகிறோமா இல்லை நல்ல வழியில் போகிறாமா அப்படின்னு கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, நம்ம நல்ல வழியை காட்டுவேன்னு சொன்னார் தானே, அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நம்ம இந்த வழியில் போகிறோமா இல்லை இந்த வழியில் போகிறோமா இல்லை இந்த வழியில் போகிறோமா, அதை காட்டுறதுக்கு தான் நம்ம மேலே கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கண்ணை வைத்து பாருங்க, அதுக்காகத்தான் என்னவா, கண்ணை வைத்து நம்ம கெட்ட வழியில் போகிறோமா இல்லை நல்ல வழியில் போகிறோமா, இல்லை கெட்ட வழியில் போகிறோமா இல்லை நல்ல வழியில் போகிறோமா, அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த வழியில் போகணுன்னு தான் ஆலோசனை சொல்கிறாரு. ஆபிரகாம் பாருங்க, தாவீதை பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க, அவர்களுக்கு நல்ல வழியை தானே காட்டினாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்திக்கிட்டு வந்தார் தானே, அப்போ அவர் என்ன வழியை காட்டினாரு, நல்ல வழியை தான் காட்டினாரு. இன்னைக்கு பார்வோன் படையெல்லாம் துரத்திக்கிட்டு வந்தாலும் ஆனால் ஒரு அற்புத விதமாக அவரை காப்பாற்றி கொண்டாரு. அப்போ மோசேக்கிட்ட ஆலோசனை கொடுத்தாரா இல்லையா, கண்ணை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தார். பாருங்க, கண்ணோக்கி பார்த்தோன்னைக்கு சரியாக ரதங்கள் குதிரைகள் நடுக்கடலில் வந்தோட்டி எல்லாம் பிளந்து மூடிடுச்சு. பாருங்க, அதுதான் நம்மளை நடத்துறதுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, அதுக்கு தான் பாருங்க, காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருக்கு சொன்னாரா மோசேவுக்கு, நீ கையை நீட்டுன்னு சொன்னாரா, சொன்னனால தானே அவர் கையை நீட்டினாரு. பாருங்க, கண்ணோக்கி பார்த்து அவருக்கு ஆலோசனை சொன்னார். ஆலோசனை. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.